விஜய் வெர்சஸ் நக்கீரன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஏற்கனவே குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, நகரம் முதல் பட்டி தொட்டி வரை, உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் வரை பிரபலமாக இருப்பவர்தான் புரட்சி தளபதி விஜய். அவருக்கு மேலும் மெருகூட்டும் வகையில் இன்றைய நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள் அவரை பற்றி நாள்தோறும் செய்திகள் வெளியிட்டு டிஆர்பி ரேட்டையும் சர்க்குலேஷனையும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றன. இதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அந்த வரிசையில் தற்போது கிளம்பி உள்ளவர்தான் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள். அப்படி இவர் என்னதான் செய்து புரட்சி தளபதிக்கு மேலும் விளம்பரத்தை தேடி தந்துள்ளார் என்பதை பார்ப்போம். சமீபத்தில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த ஐயா நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். அந்த வரிசையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் புரட்சி தளபதி விஜயும் ஐயா நல்லக்கண்ணுவின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் என்ன தவறு என்று தெரியவில்லை. ஏனென்றால் இதையும் சிலர் அரசியலாக்கி உள்ளனர். ஆம், ஐயா நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது விஜய் ஃபுல் மப்பில் இருந்ததாகவும், அவர் அருகில் கூட யாரும் செல்ல முடியவில்லை என்றும் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் தெரிவித்து உள்ளது தற்போது பேசுபொருளாகி உள்ளது. புரட்சி தளபதி என்ன குழந்தையா? எங்கு எப்படி செல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியாதா? நீங்கள் அவருக்கு பாடம் எடுக்கும் அளவிற்கு இதிகாச காலத்து நக்கீரரா என நெட்டிசன்கள் நக்கீரன் கோபாலை கட்டம் கட்ட தொடங்கியுள்ளனர். அது போகட்டும், பாம்பின் கால் பாம்பறியும் என ஒரு பழமொழி உள்ளது. அப்படி என்றால் நக்கீரன் கோபாலும் இறுதிச் சடங்கின் போது புல் மப்பில் இருந்தாரா? அது தெரியாமல் இருக்கத்தான் எப்போதும் கருப்பு கண்ணாடி அணிவதை வாடிக்கையாக கொண்டுள்ளாரா நக்கீரன் கோபால் என்றெல்லாம் கேள்விகள் எழத்தான் செய்கிறது. பத்திரிகையாளர்களுக்கு பேச்சுரிமை உள்ள தமிழகத்தில் எதை வேண்டுமானாலும் பத்திரிகையாளர்கள் பேசிவிடலாமா? அதற்கு ஒரு வழிமுறையே இல்லையா? அப்படி பார்த்தோமேயானால் தமிழகத்தில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள், வன்கொடுமைகள், அடக்குமுறைகள் நடந்து கொண்டுதான் உள்ளது. இது குறித்து நக்கீரன் கோபால் வாய் திறக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டுமில்லை, திமுக நிர்வாகி ஞானசேகரனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம், 3 பேரால் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம், நெல்லையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்த காரணத்திற்காக கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் பட்டியலான டிஎம்கே ஃபைல்ஸ், முக்கிய அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு, சில அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு பதிவு, இன்னும் சில அமைச்சர்கள் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்தது, போலீஸ் வாகனத்தில் பலத்த பாதுகாப்புடன் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதி மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்ய முயன்றது, மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை நகைகள் திருடியதாக தனிப்படை போலீசார் கொடூரமாக தாக்கி கொலை செய்தது, பின்னாளில் அவர் குற்றமற்றவர் என சிபிஐ நீதிமன்றத்தில் மனு அளித்தது போன்ற எண்ணற்ற குற்றச்சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்தது அனைவரும் அறிந்ததே. அதை பற்றி நக்கீரன் கோபால் உட்பட யாரும் வாய் திறக்காத போது விஜய் குடித்துவிட்டு இறுதிச் சடங்கு நடைபெறும் வீட்டிற்கு வந்தார். ஊறுகாய் வைத்திருந்தார். அவரது மனைவி வாகரத்து கோரி உள்ளார் என்பதற்கெல்லாம் மட்டும் மூச்சை பிடித்து கொண்டு வரிந்து கட்டிக்கொண்டு பொதுவெளியில் பேசி வருவது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் உங்கள் பத்திரிகை தர்மமா? நடுநிலையான பத்திரிகையாளர் தானா நீங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு கேள்வி எழத்தான் செய்கிறது. எது எப்படியோ, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும் எங்களது குறி கோட்டை நோக்கி என்றும் என்றென்றும். இனியாவது மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலுக்கு நாவடக்கம் தேவை என்பதே தமிழக வெற்றி கழகத்தினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதிகாச நக்கீரனும் சரி, இக்கால நக்கீரனும் சரி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.